வர்தா புயலின் தாக்கத்தில் இருந்து சென்னை புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களும் மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றன. சில இடங்களில் மின் விநியோகம் சீராகாத நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வர்தா புயலின் கோர தாக்குதல் நிகழ்ந்து 5 நாட்கள் உருண்டோடிவிட்ட நிலையில் அதனால் ஏற்பட்ட சேதமும் சோகமும் மெல்ல மெல்ல மறைய தொடங்கி வருகின்றன. சென்னையின் புறநகர் பகுதியான எண்ணூர், திருவொற்றியூர், சோழிங்கநல்லூர், முடிச்சூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் புறநகர் பகுதியில் சில இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்வாரியம் மூலமாக அனைத்து பகுதிகளுக்கும் மின் விநியோகத்தை சீராக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2337 மின் பணியாளர்களும் பிற மாவட்டங்களிலிருந்து 799 மின் பணியாளர்களும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதலாக ஆந்திரா மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து 2000 மின் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்பொழுது வரை 3200 மின்கம்பங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூலில் இருந்து 5000 மின்கம்பங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல் சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து மின் உதிரி பாகங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பிற மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 2000 மின் ஊழியர்கள் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.